என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நாம் யாருடன் ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலை பற்றி எழுதியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்து கல்லறையில் வைக்கப்பட்டார். 3ஆம் நாளில் தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பி நம் அனைவருக்கும் மரணத்திற்கு பின்னான நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் பவுல் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் கிடைத்திருக்கிறது என்ற நற்செய்தியை அறிவிக்கிறார். இதை அநேகரும் நம்பாமல் போன சமயத்தில் பவுல் கொரிந்திய சபையாருக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு ஜீவனுக்கு அதிபதி, மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர். இதை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்ய வேண்டும். இந்த விசுவாசத்தில் அநேகர் இருக்கவில்லை. அதனால்தான் பவுல் நம்முடைய நட்பில், ஐக்கியத்தில், சிநேகத்தில் இருக்கிறவர்கள் யார், நாம் யாருடன் பழகி கொண்டு இருக்கிறோம் என்பதை குறித்த எச்சரிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்கிறார். அதனால்தான் கெட்ட நட்பு நம்முடைய விசுவாசத்தை கெடுத்து போடுகிறதாக இருக்கிறது. ஆகையால் நாம் யாருடன் எப்படிப்பட்ட சிநேகத்தில், நட்பில் இருக்கிறோம் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும், கெடுத்து போடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நித்திய ஜீவனை குறித்து நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.